வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி. ஊரில் 2 பேருக்கு பயங்கரமான பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையை பற்றி 2 தரப்பினர் விதவிதமாக பேசிக்கிறாங்க, விதவிதமாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேருமே யோக்கியம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதில் தலையிடுறதுல நியாயம் இல்லை. அதனால் அந்த சண்டையிலேருந்து நான் இங்கே ஒதுங்கிக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை, அந்த சண்டை தேவையில்லை. ஏன்னா இந்த சண்டைக்காரரையும் எனக்கு தெரியும், அந்த சண்டைக்காரியை பற்றியும் எனக்கு தெரியும். இவர்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு சினிமாவில் நன்மை செஞ்சுருக்காங்க, தீமைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் அவங்கள பற்றி நம்ம சொல்லி அந்த வாய்க்காலில் போய் நம்ம விழறதுக்கு வேணாம். நம்ம வேறு வேலையை பார்ப்போம். இந்த கங்குவா படத்தை பற்றி நம்மலாம் விமர்சனம்லாம் நல்லா தான் சொல்லியிருந்தோம். கடைசியில் சில நாசுக்காக சில இதை சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த படத்தை பற்றி எந்த விதமான, அதாவது இதுவரை எந்த படத்துக்கும் இவ்வளவு தரங்கட்டு நாளாந்தரமாக யாரும் விமர்சனம் செஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஊடகங்களில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் தியேட்டர்லேருந்து கத்துறார், யார் அவன் சிவன், கொண்டாட அவனை கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. எந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வர இந்த மாதிரி பேச விட்டு அதை யூடியூப்பர்கள் ஒளிபரப்புனது அவங்களுக்கு வேணா அது ஊதியம் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு போகுதோ, எந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு யூடியூப்பில் பணம் கொடுக்குறாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்காக அந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை இறக்கி விட்டது யார் அப்படிங்கிற பின்புலத்தை யாருமே பார்க்கல. சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு எதிரிகள் எப்படி வந்தாங்க, எப்படி உருவானாங்க, ஏன் இந்த படத்துக்கு மட்டும் அவ்வளவு வன்மம், ஏன் கொடூர நெஞ்சம் கூட, அதாவது நெஞ்சை கிழித்து அதில் சூடத்தை கொளுத்தி வேடிக்கை அனுபவிக்கிறான்னா, ஆனந்தப்படுறான்னா அவன் மனுஷன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் அந்த கங்குவா படத்தை பற்றி குத்தி கொதறி இது படுத்தியிருக்காங்க. இது காரணம் என்ன? இதை நீங்கள் ஆராயணும். அதாவது ஜெய் பீம் படம் வந்தது. அதில் ஒரு குறியீடு, ஒரு சாதிக்கு எதிரான ஒரு குறியீடு இருந்தது. அதை சொன்னாங்க, அதை எடுத்துட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு காலண்டரில் தான் அது தெரிஞ்சதே தவிர மற்றபடி படம் பார்த்த பெரும்பாலானவருடைய கவனத்தை அது ஈர்க்கலை. ஆனாலும் பாமக தலைவர் ராமதாஸ் கோவிச்சார். வன்னியர் சங்கங்கள்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க. நீ எங்கள் சமூகத்தை இந்த மாதிரி காட்டுற அப்படின்னு சொல்லி நிறையா திட்டினாங்க, வஞ்சாங்க. அப்போவே நிறைய எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க. ஆனாலும் சூர்யா அதுக்கு மன்னிப்பு கேட்கல. ஏன்னா அது குற்றமே இல்லைங்கும்போது அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அடுத்து இந்த கல்விக் கொள்கை, அடுத்து நீட் திணிப்பு, அதுக்கடுத்து இந்தி திணிப்பு, இது 3ம் தமிழ் மாநில மக்களுக்கு எதிரானதுங்கிற கருத்தை வலியுறுத்தினார் சூர்யா. இதனால் அந்த மதவாத சக்திகளுக்கும் ஆர்எஸ்எஸ் சக்திகளுக்கும் சூர்யாவை பிடிக்கலை. பிஜேபிக்கு எதிரானவராக அவர் சித்தரிக்கப்பட்டார். அதாவது தமிழகத்துக்கு எது தேவையில்லையோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில் அவர் சொன்னார். ஆனால் மற்றவர்கள் இதை யாருமே சொல்லலை. ஏன்னா காரணம் பயம். ஏன் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரே நம்ம தளபதி விஜய், அவர் கூட அப்போ அதை எதிர்க்கலை. இந்தி திணிப்பையும் எதிர்க்கலை, அந்த நீட்டையும் எதிர்க்கலை, அந்த மொழிக் கொள்கை, தமிழகத்துக்கு எதிரான மொழிக் கொள்கையும் அவர் கல்விக் கொள்கையும் எதிர்க்கலை. இப்போ தான் அவர் சொல்கிறாரு, கட்சி ஆரம்பித்த பிறகு அது சொல்கிறாரு. ஏன் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அந்த உணர்வு உள்ளவர்னா? அவரும் சொல்லலை. ஆனால் சூர்யா ஒற்றை மனிதராக சொன்னார். ஏன்னா அவர் தமிழராக இருப்பதனால், ஒரு சுத்தமான தமிழனாக இருப்பதனால் அவர் சொன்னார். இதுக்கு எதிர்ப்பு. அடுத்து கொரோனா. அந்த கொரோனா டயத்தில் ஒரு படம் யாரும் தியேட்டருக்கு பார்க்க மாட்டாங்கங்கிறதுக்காக ஜோர் நடித்த ஒரு படத்தை ஓடிடி தளத்துக்கு கொடுத்தார். அப்போ அந்த தியேட்டருக்காரங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்த்தாங்க. நீங்கள் ஓடிடி தளத்துக்கு கொடுக்கக்கூடாது, தியேட்டருக்கு தான் கொடுக்குற. அப்போ தியேட்டருக்கு ஆள் வர்றதில்லை. கொரோனா கால டயத்தில் எவன் தியேட்டரில் படம் பார்ப்பான்? அதனால் அவர் புத்திசாலித்தனமாக, ஏன்னா அவர் தயாரிப்பாளர், நீங்கள் எப்படி தியேட்டருக்கு வந்தால் எங்களுக்கு காசு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே மாதிரி தயாரிப்பாளர் நினைப்பான்ல.
ஆகவே அவர் தயாரிப்பாளர்கிற நிலையில் அவர் வந்து ஓடிடி தளத்துக்கு கொடுத்து காசு வாங்கினார். அப்புறம் ஜோதிகா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, கோயில்களுக்கெல்லாம் நிதி கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி மருத்துவமனைகளுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து நீ கோவிலுக்கு கொடுக்குறியே அதை நிறுத்திட்டு இதை கொடு அப்படின்னு அவங்க சொல்லலை. கோவிலுக்கு கொடுக்குற மாதிரி மருத்துவமனைகளும் கொடுன்னு ஒரு பொதுவான கருத்தை சொன்னாங்க. அது வந்து இந்த பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு பிடிக்கலை. ஆகையினால இந்த ஒட்டுமொத்தமான எதிர்ப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு வஞ்சினம், மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு, தேவையில்லாத வெறுப்பு, இதை வச்சுக்கிட்டு இந்த கங்குவா படம் வந்தவுடனே நாராக கிழிக்கிறாங்க. அந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை, டெக்னிக்கலாக ஃபஸ்ட் கிளாஸ் படம். இன்றைக்கி நார்த்தில் வந்து அது ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அந்த படம் கங்குவாவுக்கு. இங்கே சவுத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுடைய ஆட்கள் ஊடுருவி தியேட்டருக்கு வெளியே வந்து விரோதமாக சொன்னதையெல்லாம் இந்த யூடியூப்பர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கமர்ஷியலுக்காக அதை ஒளிபரப்பி பெருசாக்குனாங்க, பெருசாக்குனாங்க, தியேட்டருக்கு மக்களை வரவிடாமல் செஞ்சாங்க. ஆனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், அல்லது நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், பெப்சி தொழிற்சங்கம் இவை ஏதாவது எதிர்த்து இது கண்டனம் தெரிவித்தார்களா? ஒரு தனி மனிதன், ஒரு பட தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறான், ஒரு நடிகர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறான், கண்டித்து நீங்கள் ஏதாவது செயல்பட்டீங்களா? நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கலாம்ல, நாளைக்கும் இன்னொரு நடிகர் பாதிக்கப்படுவார்ல, நாளைக்கு இன்னொரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவார்ல. அந்த பயம்தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஏதாவது சொன்னோம்னா நாளைக்கு நமக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம். இது நியாயமா? இது நேர்மையா? அவன் இப்போ நாளைக்கு கொடி பிடிப்பாங்கிறதுக்காக இன்றைக்கி நீ வராமல் இருந்தீன்னா நாளைக்கு அதுதான் நடக்கும். இன்றைக்கி எதிர்த்தடி யாராது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிர்த்தடி, அவன் வருவான நாளைக்கு? வரமாட்டான்ல, அரசியல் கட்சிகள் வராதுல்லதில்ல. ஆக இந்த சினிமா சார்ந்த சங்கங்களுடைய அமைதி, இன்னொன்று சொல்லணும்னா அந்த கள்ள மௌனம், அந்த கள்ள மௌனம் இருக்குல்ல, அது நாளைக்கு உங்களையும் காவு வாங்கும். ஞாபகமாக வச்சுக்கோங்க. பாரதி ராஜா கருத்து சொல்லுவார், சொன்னாரா? செல்வமணி கருத்து சொல்லுவார், சொன்னாரா? இந்த பேரரசுன்ட்டு இந்த ஆஸ்தான வித்வான்கள் மாதிரி வந்து விழாக்களில் வந்து பேசுவாரே, அவர் ஏதாச்சும் குரல் விட்டா? யாருமே குரல் விடலை. ஏன்னா பயம். இந்த ஜாதிய சங்கங்களுக்கு, ஆளும் எதிர்கட்சிகளுக்கு, அதாவது ஆளும் கட்சிக்கு, மத்தியில் ஆளும் கட்சிக்கு எதிராக ஏதாவது கருத்தை சொன்னோம்னா நம்ம நாளைக்கு தாளிக்கப்படுவோம், நம்ம குரல் வழியும் அறுக்கப்படும். ஆகவே இவன் குரல் வரையை அழுத்தான்னா அறுக்காமல் போனான்னா நம்ம வேடிக்கை பார்ப்போம். இவனை தெருவில் போட்டு அடித்தா என்ன, மிதிச்சா என்ன, சட்டையை கிழிச்சா என்ன, குரல் வழியை ஏறி மிதிச்சா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு இந்த சங்கங்கள், சினிமா சங்கங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது நல்லதில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரசிகர் பெருமக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க யோசிச்சு பாருங்கள், தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். என்ன அந்த படம் நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு ஒதுக்கி விடு. அதுக்காக நீ சிவாவை கொலை பண்ணுறேன்னு ஒரு ஆள் பேசுகிறாங்க. எந்த படத்துலையாவது அதாவது எம்ஜிஆர் படம் நடித்த படத்துக்கு வெட்கக்கேடு அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதுது குமுதம் பத்திரிக்கை. என்ன பண்ணீங்க அன்றைக்கி? எம்டியாக ஒரு பேஜை பிளாங்காக விட்டு வெட்கக்கேடுன்னு கீழே அடிக்கோடிட்டு போட்டு எழுதுனாங்க. விமர்சனத்துக்கு அந்த அளவுக்கு அன்றைக்கி உரிமை இருந்தது. இன்றைக்கி விமர்சனம் பண்ணாவே நீ இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறீங்க. ஒரு படம் கொடுத்தா அதில் உள்ள நல்லது கெட்டதை தீயதை ஆராய்ஞ்சு எழுதுங்க. நல்லவங்களும் எழுதுகிறாங்க, கெட்டவங்களும் எழுதுகிறாங்க. சரி, இந்த ஊடால சில அரசியல் கட்சிகள் உள்ளே புகுந்து இந்த படத்துக்கு எதிரான விஷ வித்துக்களை விதிக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். தயாரிப்பாளர்களுக்கு இருக்க 3 சங்கங்களே, டைரக்டர்களுக்கு இருக்க 2 சங்கங்களே, இசையமைப்பாளர்கள் சங்கங்களே, நாளைக்கும் உங்களுக்கு நடக்கும். எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.